அப்படியே உங்க கடவிட்டோம் நான் டாக்டர் ஹேமா பேசுறேன்னு சொல்லி உங்க கணவருக்கு ஒரு சின்ன மன அழுத்த பிரச்சனை மாதிரி இருக்கு. சின்னதா அதனால அவரை மெதுவா பார்க்கணும். அவர் என்ன சாப்பிடணும்னாலும் வீட்டுல சமைத்து கொடுக்கணும். சத்தமா பேசக்கூடாது. அவரை சந்தேகப்பட்டு அவரோட போன் எதுவும் சோதிக்க கூடாதுன்னு எல்லாம் நன்றாக சொல்லி இங்க சமாளிச்சு. பாரு. அப்புறம் அவன் வந்துட்டு நோண்டி நோண்டி உன்கிட்டே கொஸ்டின் கேட்பா, உன்னை காண்டாக்குற மாதிரி. கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா? உன் நேம் என்ன கேட்பா, நீ எந்த டாக்டர் அப்படி இப்படின்பா. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லு. இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு. உன் நேம் டாக்டர் ஹேமா. உன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம் கோமா. நீ வந்தது பர்மா. ஓகே? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி சரி, எல்லாம் புரியுது பில்லோ. அவங்க எதுவாக கேள்வி கேட்டாலும் நான் அப்படியே சொல்லி விடுறேன். நான் டாக்டர் ஹேமா, நான் பர்மாவில் இருக்கிற கோமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன் என்ன சொல்லி நீ சொன்ன மாதிரி தான் பதில் சொல்லிட்டு அவரை நன்றாக சமாளிக்கிறேன். சோ நீ கவலைப்படாதீங்க. நான் போனை கொடுக்கவா, அவள்கிட்ட கொடுக்கவா? சரி பில்லோ, நீங்க இப்போ உங்க கணவர்கிட்ட போன் கொடுத்துட்டு நான் எல்லாம் கணவன் அப்படியே இல்ல, அவ என்னோட மனைவி. நான் தான் கணவன். அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், குயிப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க கழுவிதான் கழுவி, நீங்க தான் கணவர். இப்போ நானே அந்த மாதிரி தெளிவா சரி, நான் போனை கொடுக்கவா? போனை கொடுக்கவா? அவள்கிட்ட வந்துகிட்டு இருக்கா. ஹலோ, நீங்க டாக்டர் ஹேமாவா? ஆமாம், நான் தான் டாக்டர் ஹேமா பேசுறேன். என்ன சொல்லணும்? உங்க கேள்வி எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்லுறேன். என் ஹஸ்பண்டுக்கு என்ன டிசீஸ் இருக்கு? உங்க கணவருக்கு ஒரு சின்ன மன அழுத்தம் மாதிரி இருக்கு. அதாவது அவர் எப்பவும் சத்தமா பேசினா அல்லது அதிக அழுத்தமா இருந்தா அவருக்கு ஒரு நெருக்கடியா இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அவரு கொஞ்சம் அமைதியாக மெதுவா பாத்துக்கோங்க, அவருக்கு நல்லா இருக்கும். நீங்க உண்மையாவே டாக்டரா? ஆமாம், நான் உண்மையாவே ஒரு டாக்டர் தான். எல்லாம் உங்களுக்கு நன்றாக விளக்கி உங்க கணவர்